நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போயிட்டு அரவிந்த் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதோ பாரு அரவிந்த், உங்களோட புண்ணியத்தால் தான் எப்படியோ என்னோட மக கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட பேசின்னு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் ஆனால் இன்னும் நம்ம வெண்பா கிடைக்கல, இது எல்லாமே ஒரு கனவோட கனவையாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே கனவாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, வெண்பா கிடைக்கிற மாதிரி விஜய் கண்டது எல்லாமே கனவாக தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு டைரெக்டாக போகிறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எங்கே கோயிலுக்கு தான். கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மன் கிட்ட மடிப்பிச்சை கேட்டுன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே ஒரு சாமியார் வர, இதோ பாருங்கள், உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து அடையும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த அம்மனுக்கு நீங்கள் தர வேண்டிய உபநய தந்தா போதும், அந்த அம்மனே உனக்கு இறங்கி வந்து உன் மகளை உனக்கு கண்டுபிடிச்சி தருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் கியூட்டாக சொல்லிடுறாங்க, நீங்கள் போய் அம்மன் கிட்ட எல்லாமே உங்களோட குறையை அங்கே சொல்லுங்கள், உங்கள் குறைக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி போயிட்டு அந்த அம்மன் முன்னிலையில் கதறி தேம்பி வெம்பி அழுந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அம்மன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஒளி, ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேலே வந்து படுது. அந்த சமயத்தில் மல்லி மைண்டுக்குள்ள தீபிகா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். தீபிகா கிட்ட குழந்தை இருக்கிற மாதிரியும் குழந்தைய கடத்தி எட்டு போயிட்டு தீபிகா கட்டி போட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாமே ஒரு பக்கம் பின்பம் உருவாகுது. அதை பார்த்து தான் அதிர்ச்சியாயிரம் ஒரு பக்கம். அப்போ எல்லாத்துக்கும் தீபிகா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அந்த தீபிகாவை போய் நான் அடி நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, அவகிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு எதிராக ஒரு பக்கம் என் குழந்தையே காணும், என் குழந்தைய நான் தேடிட்டு இருக்கேன், அப்போ இருக்கிற போது உன் குழந்தைய நான் எது கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவாங்க. அதனால் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீபிகாவை பின்தொடர்ந்து உண்மை எது பொய் எது, அவள் எங்கே அடைச்சி வச்சிருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இது நல்ல முடிவாக இருக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு சற்று குறைவு தான். ஏன் எதனால் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்கள கடத்துறது வேற இல்லை. ஆனால் தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவளோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு மல்லி மேலே ஒரு புகார் போடலாம், மல்லி மேலே ஒரு கேஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. தில்லாலங்கடிக்கே தில்லாலங்கடியா, இது வேற லங்கடியாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்ன தான் இருக்கும் அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே காத்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டம், பயம், இது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்ககிட்ட இருந்து திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு தான். அந்த கைத்தா சாதை அறுத்துட்டு போயிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லியம்மா என்ன அங்கன்னே தெரியல, மல்லியம்மா கடத்தி வச்சுன்னு இருக்காங்க, நீங்கள் தான் மல்லியம்மா என்ன காப்பாற்றணும், வாங்க மல்லியம்மா வாங்கன்னு பேசினே இருக்காங்க. திடீர்னு ஒரு லேடிஸ் வாய்ஸ் அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்படியே தவட மேலே ஒரு அடி போடுறாங்க. போட்ட உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ என்னக்கா, நீங்கள் தான் இந்த இடத்துல இப்போதைக்கு ஹீரோனியா, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் ஆக்டிங் பண்ணி தப்பிக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க, உங்களை வந்து அடித்து நாங்கள் படுக்க வச்சுட்டு பண்ணல, நீங்களே ஒரு பக்கம் எல்லாத்தையும் வளர்ட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் என்னடா பண்ணட்டும், நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் முடியல, என்னால் சத்தியமாக முடியல. அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் எல்லையாக போயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சந்தேகப்பட்டு இங்கே வந்து நம்மளோட பிளான் எல்லாமே ஒரு பக்கம் க்ளோஸ் ஆயிரும். அதனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ போ வீட்டுக்கு போதும் போ, இந்த வார கோல் எட்டு வர. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. கூட ஐஸும் இருக்காங்க. ஐஸ் வந்து வெண்பான்னு இழப்ப ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா ஆனால் இலவே இல்லைங்க. ஐயோ வெண்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே நீ தான் வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து வெண்பாவை பார்த்து கும்பிட்டுன்னு இருக்காங்க. இது நல்லதாக நடக்குமா, நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்ற பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரே வார்த்தையில் சிம்பிளுக்கா பிலாப்பி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு வெண்பாக, அதாவது நம்ம மல்லிகிட்ட பேசுறது, பாரு மல்லி, இனிமேல் உனக்கு எனக்கு ஒத்துக்காது, நீ நானே டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் உயிருக்கு உயிரான என் மகளவே என்கிட்ட நீ பிரிச்சிட்டேன், இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல, உன்னால தான் என் மகன் என்னை விட்டு போனான், என் மகன் இல்லாதது எனக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் என் மகன் இல்லாத உலகத்தில் என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறியால் ஆரம்பிச்சிடறாங்க. விஜய் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தேடல் வேட்டையில் ஆரம்பிச்சிடறாங்க. எங்கே போனா வெண்பான்னு சொல்லிட்டு எல்லா தவளையும் தேடல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இவரோட ஆட்டம் ஒரு பக்கம் அதிகமாக போயினே இருக்கு. இவரோட லூட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஐயோ இப்படி பண்ணுறாரோ, ஐயோ அப்படி பண்ணுறாரோ, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், எல்லாமே. டே அப்போ இந்த கூப்பிட்றாரு, அம்மாவை கூப்பிட்றாரு, தண்ணி கீழே ஊற்றிட்டு போ, அதெல்லாம் தண்ணியெல்லாம் தொடாத, காய்ச்சல் வந்துடும். சரிங்க, இது ஒரு பக்கம்
லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன தான் பண்ணார் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இடத்த தான் போய் முடிவாக சொல்லிட்டாங்க. நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு என் பேத்தி வேணும், இல்லைனா அடுத்த செகண்டே நான் போய் போலீஸில் புகார் கொடுத்துருவேன், என் பேத்தியை புருஷனும் மனைவியும் சேர்ந்து என் பேத்தியை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பயம் ஒரு பக்கம் விஜய்க்கு வந்துடுது. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, திடீர்னு எதனா ஒன்று நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சோதனை மேலே சோதனை வேதனை மேலே வேதனைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஃபீலிங்கா நமக்கு அது நம்ம அகராதிலே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு தான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதை பற்றி கவலையாக படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கேன். யோசனைகள் ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அந்த சந்தேகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட எதனா விடை இருக்கா இல்லையா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்க, என்னென்னலாம் கூட்டணி போட்டு செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் செம்மையாக செய்ய போகிறாங்க. சொல்லிடு நானும் பார்த்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்ம தரேன்.